பழையாறைக்கு வழிபாடு போகும்போது சமணர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுட்டாங்க, சாமியே தெரியல. இவர் போய் பார்க்குறாரு, பழையாறையில் சாமியை பார்க்க முடியல, சமணர்கள் பள்ளிகளாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலே வந்து உட்கார்ந்துட்டார். உண்ணாவிரதம், உண்ணா நோன்புங்கிறது முதல்ல யாரு இருந்தது அப்படின்னு நம்மெல்லாம் கேட்டால் யார் யாரையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் யாரை சொல்லணும்? உண்ணா நோன்பு முதல்ல நமக்கு இருந்து வழிகாட்டியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். இந்த உடம்பு இருக்க வரைக்கும் அந்த காட்சியை, பெருமானோட காட்சியை பார்க்காம நான் உணவு அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்ணா நோன்பு இருந்தவர் நம்மளுடைய நாவுக்கரசர். முதல்ல நமக்கு அந்த வழியை காமிச்சிருக்காரு. அதாவது போர் புரியறது ஒரு வகையா இருக்கும், எந்தெந்த வகையும் இருக்கும். அதுல அகிம்சை, தன்னோட உடம்ப வருத்திக்கிறது, தன்னோட உடம்ப வருத்தி அப்போ வந்து ஐயோ இவர் உயிர் போயிருப்பேன், அதுக்கு நம்ம காரணமாயிருவோமே அப்படின்னு வந்துருக்குல. இப்போ சாமி என்ன பண்ணுறாரு, மன்னனோட கனவுல போய் சொல்கிறாரு, சோழ மன்னனோட கனவுல நாவுக்கரசர் வந்து பழையாறையில் உண்ணாவிரதம் இருக்காரு, நீ போய் அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி அவரை வந்து சாமி வழிபடுறதுக்கு வழி செய் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லிட்டாரு. உடனே மன்னன் உறவுவானா, உடனே எழுந்து வந்து பார்க்குறான், அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு கோயில் முன்னாடி. கோயிலெல்லாம் அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க. வந்து கோயிலில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள்லாம் எடுத்து சாமியை வழிபாடு பண்ணுறதுக்கு செஞ்சு நிறைய திருப்பணிகள்லாம் அந்த மன்னன் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்து திருப்பணிகள் செய்து வழிபாடு செய்து பல பதிகங்கள் பாடி